தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. வணக்கம்ண்ணே, உங்களோட பேர் என்ன? உங்களுடைய காளை மாடு பேர் என்ன? என்னோட பேர் ராமருக்கா. நம்ம மாடு பேரு பகவான். கொந்தகை, சிவகங்கை மாவட்டம் கொந்தகை கிராமத்துல இருந்து வரோம். மாடு பேர் பகவான். மாடு ஒரு 7-8 வாடி அவுத்தாச்சு. இதான் அவனே வரதுக்கு ஃபர்ஸ்ட் வாடி. பாப்போம், மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. ரொம்ப நிறைய மாடு அவுத்தோம். மாடு போலீஸ்காரங்க சரியா விடவே மாட்டிட்டாங்க, எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. மாடு நிறைய மாடு காயமாயிருச்சு. இதுக்கு நல்ல காயம். ஆனா கண்டிப்பா அது தரமா வரும். நம்பிக்கையோட கொண்டு போய் தவி தான் வரும். பளிச்சுன்னு வரும். ஒரு 8 தடவை அவுத்துருக்கோம். சூப்பரா வரும். நம்பிக்கையா இருக்கு. மாடு விட்டு கொடுக்காது. ரோசமான மாடு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 6-7 பேர் வந்திருக்கோம். உள்ள விட மாட்டாங்க, அதனால 3 பேர் மட்டும் வந்திருக்கோம். இப்ப பாக்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கே. அவரோட ஆட்டம்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கே. களத்துல அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும்? களத்துல பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரமா இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்ல? இல்லக்கா, அது பிள்ளைக்கா. நம்மளோட குழந்தை எதுவும் செய்யாது. கட்டுப்பட்டு இருப்பாப்ல. மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கோம், அதனால ஒண்ணும் பண்ணாது. மந்திர கட்டு ஒரு 2 மந்திரம் சொன்னீங்கன்னா கேட்பாரா? பகவான் அது பேரை சொல்லிட்டு அந்த மூக்கு அந்த கயிறை மட்டும் கட் பண்ணி விட்டா அப்படின்னு சூப்பரா வருவாங்க. சரி, களத்துக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க போய் நிப்பீங்க? அந்த சைடு உள்ள மேக்சிமம் 3-4 பேர் தான். அந்த 3-4 பேர் கத்திட்டே இருப்பீங்களா? ஆமா, கத்தி தலைவன் பேரை கூப்பிடுவோம். உள்ளே வரும். ஓ, வெளில நின்னு எப்படி பேரை கத்துவீங்க? பகவான். நீங்க இப்ப களத்துக்கு அந்த சைடு நிக்கிறீங்க, பகவான் அங்க வாடியில நிக்கிறாரு, எப்படி கூப்பிடுவீங்க? பகவானு வாடா, தரமா வாடா. ஒரே ஒரு ஆளு போடு, கொடூரமா புடி. மாடை பிடிக்கிறவனுக்கு ஒரு ஆடி காரு புடிச்சுக்கோ அப்படின்ற. பகவான எவ்வளவு பிடிக்கும்? பகவானுதாக்கா உயிர் எல்லாமே. அதான் காலை தாங்க அவனுக்கு எல்லாமே. அதுக்காண்டிதாக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டே வந்திருக்கும். அந்த 1 வருஷத்து இந்த ஒரு வாடிக்காண்டிதான் 6 மாசம் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்கும். அந்த 6 மாசம் நம்மளுக்கு பேரை வாங்கி கொடுக்கும். அந்த ஒரு சின்ன பேரு, அந்த மைக்ல அந்த சவுண்ட் கேட்கணும். அது பேரை சொல்லி ஒரு பரிசு இருக்கும் பாத்தீங்களா வீட்டுல. அது நான் சாகுற வரைய என் குழந்தை பிறக்கும், என் குழந்தைகிட்ட கொடுப்பேன். என் மாடு வந்துச்சு அப்படின்னு அந்த பரிசை காமிப்பேன். அதுக்குதான் இது ஒரு அடையாளம். அது வரலாறு. கடைசி வரை காப்பாத்துவோம். வணக்கம், உங்க பேர் என்ன? உங்க காளை மாடு பேர் என்ன? பேர் ஆனந்தவேலு. எங்க காளை மாடு பேரு புல்லட். இது ரொம்ப வருஷம் நம்மகிட்ட இருக்கு. இது வரையும் 60-70 மாடுக்கு வாடி வரையும் அவுத்துருக்குறோம். எல்லா இடத்துலயும் மாடு நேமு தான். இப்ப எல்லாருமே தமிழ் பேரா வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த சினிமா பேர்லாம் வச்சிருக்காங்க. புல்லட்ன்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எதனால வச்சீங்க? இந்த கொம்போட ஸ்டைலுக்காண்டி அந்த புல்லட் நாங்க பேர் வச்சது. அவருக்கு புல்லட் மாதிரி. ஆமா, மாட்டோட அடையாளம். பார்த்தாலே எப்படி புல்லட் மாதிரி இருக்கும். புல்லட் மாதிரி வரும். வரது புல்லட்ல போனா எப்படி ஒரு தோரணை. அது தோரணை இருக்கு மாட்டை அவுக்குறப்ப. இந்த தோரணையில இருக்கிற இந்த கொம்புனால என்ன ஸ்பெஷாலிட்டி? உள்ள களத்துல கட்டறப்ப ஒரு ஆளையும் கட்ட விடாது. எங்கிட்ட கட்ட விடாது. கட்டறப்ப மாடு இந்த இடத்துல கொம்புல தட்டிரும், நெஞ்சில தட்டிரும். அதனால மாடை யாருமே கிட்ட நெருங்கவே முடியாது. புல்லட் உங்களுக்கு எவ்வளவு செல்லம்? எவ்வளவு செல்லம்னா வெளியே சேர்க்க முடியல. அவ்வளவுதான். ரேஷன் கார்டுல சேர்க்க முடியல, அந்த அளவுக்கு செல்லம். இவ்வளவு செல்லமா வளர்த்த பிள்ளைய மாடை ஊத்துட்டு அடுத்த ஆண்டு பாப்போம். வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை பேரா வந்திருக்கீங்க? உங்க காளை மாடு பேர் என்ன? என் பேர் அருள். நாங்க ஒரு 4 பேரா வந்திருக்கோம். நாங்க அவனே அப்புறம் தான். என் காளை பேர் நல்ல பாம்பு. படம் எடுத்து ஆடும். நீங்க இப்ப ஆடியில அவுத்து விட்டீங்கன்னா போதும், 2 பக்கத்து பாத்துட்டு அப்படியே சுண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும். எங்கேயுமே நிக்காது. இது நான் கட்டு கொடுத்ததே கிடையாது. அவுத்து வாடியில ஃபுல்லா 4 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம். அப்படியும் கொண்டு வர முடியல. இன்னும் அங்க போக போக இன்னும் அதுக்கு மேல இது பயங்கரமா இன்னும் ஆட்டம் கொடுக்கும். என்ன பண்ணுவீங்க? அப்படியே வேற நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ண பாத்துருவோம். அதனால நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அப்படியே தான் கூட்டிப்போம். களத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுவீங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். அதுக்கே தெரியும். ஏன்னா நாங்க இப்பயே 50க்கு மேல கட்ட பாத்துருச்சு. அதுக்கே தெரியும் எப்படி போகணும். அதனால இப்ப கூட அங்க பெறவாடியில போய் பாக்குறோம், 200 கிலோல ஒரு மாடு போட்டு அமைக்கி பிடிச்சு இந்த மாட்டை வாழை கடிச்சு இப்ப கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். அப்படியே தெரியுது பாருங்க. அதனால ஒரு கவலை இல்ல மாட்டுக்கு பத்தி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.